ஒரு சிறிய விளக்கம். நாட்டார் தெய்வம் என்ற சொல்லை சிலர் தவறாக புரிந்து கொண்டு அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அல்லது சாதியை மட்டும் குறிக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாட்டார் என்பது இங்கு நாட்டுப்புற மக்கள் அல்லது கிராமப்புற மக்களின் மரபு என்பதை குறிக்கும் சொல் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக நாட்டார் தெய்வ மரபில் மக்களின் மனங்களில் ஆழமாக வேரூன்றிய தாய் தெய்வங்களில் அங்காள பரமேஸ்வரி மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளார். கிராமங்கள் தோறும், குலங்கள் தோறும், தலைமுறைகள் தோறும் பக்தியுடன் வழிபடப்பட்டு வரும் இந்த தெய்வம் வெறும் ஒரு கிராம தெய்வமாக மட்டும் இல்லாமல் சக்தி வழிபாட்டின் ஒரு மகத்தான வடிவமாகவும் விளங்குகிறார். அங்காளம்மன் என்று அழைக்கப்படும் இந்த தெய்வம் சிலருக்கு உக்கிரமான காளியின் வடிவமாகவும், சிலருக்கு கருணை மிக்க அன்னையாகவும், சிலருக்கு குலதெய்வமாகவும், இன்னும் சிலருக்கு ஊரை காக்கும் காவல் தெய்வமாகவும் காட்சியளிக்கிறார். ஆனால் இந்த அனைத்து வடிவங்களுக்கு பின்னால் இருப்பது ஒரே ஒரு உண்மை. அது சக்தி. உலகை உருவாக்கும் சக்தி, உலகை காக்கும் சக்தி, தேவைப்பட்டால் உலகை அழிக்கும் சக்தி. இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்த தெய்வ வடிவமே அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி என்பது இந்து சக்தி மரபில் பார்வதி தேவியின் உக்கிர வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார். சைவ மரபில் சிவபெருமானின் சக்தியாகவும், நாட்டார் மரபில் கிராம மக்களின் தாயாகவும் அவர் போற்றப்படுகிறார். தமிழகத்தின் பல பகுதிகளில் அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, அங்காள ஈஸ்வரி, அங்காள நாச்சியார், அங்காள தேவி என்ற பல பெயர்களில் வழிபடப்படுகிறார். பெயர்கள் மாறினாலும் தெய்வத்தின் அடிப்படை அடையாளம் மாறுவதில்லை. அவர் மக்களை காக்கும் அன்னை. அங்காளம்மன் என்ற சொல்லை பற்றி பல விளக்கங்கள் கூறப்படுகின்றன. சில ஆய்வாளர்கள் இது அங்காரம் அல்லது உக்கிரம் என்ற கருத்தோடு தொடர்புடையது என்று கூறுகின்றனர். மற்ற சிலர் உலகை ஆளும் பேராற்றல் கொண்ட சக்தி என்ற பொருளில் இந்த பெயர் உருவானதாக கருதுகின்றனர். பரமேஸ்வரி என்பது சமஸ்கிருத சொல்லாகும். பரம் என்றால் உயர்ந்தது, ஈஸ்வரி என்றால் தெய்வீக தலைவி அல்லது சக்தி. எனவே பரமேஸ்வரி என்பது அனைத்து சக்திகளுக்கும் மேலான தெய்வீக அன்னை என்ற பொருளை கொண்டுள்ளது. இதனால் அங்காள பரமேஸ்வரி என்பது சாதாரண கிராம தெய்வமாக அல்லாமல் பராசக்தியின் ஒரு வடிவமாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறார். தமிழகத்தில் பல நாட்டார் தெய்வங்கள் உள்ளன. ஆனால் அவற்றில் சில மட்டுமே நாட்டார் வழிபாட்டையும் ஆகம வழிபாட்டையும் இணைக்கும் பாலமாக உள்ளன. அங்காளம்மன் அவற்றில் ஒருவர். ஒரு புறம் கிராம கோவில்கள், சாமியாட்டம், அருள்வாக்கு, நாட்டுப்புற விழாக்கள் இவற்றோடு தொடர்புடையவர். மறுபுறம் சக்தி வழிபாடு, பார்வதி தேவி, காளி மரபு, சைவ சமய கருத்துக்கள் இவற்றோடும் தொடர்புடையவர். இதனால் அங்காளம்மன் வழிபாடு இரண்டு உலகங்களை இணைக்கிறது. தமிழகத்தின் எந்த பகுதியை எடுத்தாலும் அங்காளம்மன் வழிபாட்டை காண முடியும். குறிப்பாக சென்னை மற்றும் வட தமிழகம், விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் அங்காளம்மன் கோவில்கள் பெருமளவில் உள்ளன. பல கிராமங்களில் அவர் குலதெய்வமாகவும் இருக்கிறார். பல நகரங்களில் சக்தி தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். இது அவரது வழிபாடு எந்த அளவு பரவலாக உள்ளது என்பதை காட்டுகிறது. அங்காளம்மன் வழிபாடு வெறும் கோவிலுக்குள் மட்டுமே நடைபெறுவதில்லை. அது கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்துள்ளது. விவசாயம் தொடங்கும் போது, புதிய வீடு கட்டும்போது, திருமணம் நடைபெறும் போது, குழந்தை பிறக்கும் போது, திருவிழா கொண்டாடும் போது மக்கள் அங்காளம்மனை நினைவு கூறுகிறார்கள். அதனால் அங்காளம்மன் என்பது வெறும் வழிபாட்டிற்கான தெய்வம் அல்ல, ஒரு சமூகத்தின் வாழ்வியல் மரபின் ஒரு பகுதியாகும். அங்காள பரமேஸ்வரியை வெறும் புராண கதைகளின் அடிப்படையில் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாது. அவர் தாய்மை, சக்தி, பாதுகாப்பு, நீதி, வீரியம், கருணை ஆகிய பல கருத்துக்களின் சங்கமமாக விளங்குகிறார். இதனால்தான் நூற்றாண்டுகளாக தமிழக மக்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர். அங்காள பரமேஸ்வரி எப்படி தோன்றினார்? இந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு கதையில் இல்லை. அங்காளம்மனை பற்றிய கதைகள் இரண்டு பெரிய மரபுகளில் காணப்படுகின்றன. ஒன்று புராண மரபு, மற்றொன்று நாட்டுப்புற மரபு. புராணங்கள் அவரை பராசக்தியின் வடிவமாக கூறுகின்றன. நாட்டுப்புற கதைகள் மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த தாய் தெய்வமாக விளக்குகின்றன. இந்த இரண்டும் இணைந்தே இன்று நாம் அறியும் அங்காள பரமேஸ்வரி உருவாகியுள்ளார். அங்காளம்மனை பற்றிய மிகவும் பரவலான புராண கதை தட்ச யாகத்தோடு தொடர்புடையது. புராணங்களின்படி பிரஜாபதியான தட்சன் சிவபெருமானின் மாமனார். ஆனால் தட்சனுக்கு சிவபெருமானின் மீது விருப்பம் இல்லை. ஒரு பெரிய யாகத்தை நடத்த முடிவு செய்த தட்சன் அனைத்து தேவர்களையும் அழைத்தான். ஆனால் சிவபெருமானையும் அவரது மனைவியான சக்தியையும் அழைக்கவில்லை.
இதை கேள்விப்பட்ட சக்தி தேவி தன் தந்தையின் யாகத்திற்கு செல்ல விரும்பினாள். சிவபெருமான் வேண்டாம் என்று கூறினாலும் தந்தையின் வீட்டிற்கு செல்ல தமக்கு உரிமை உண்டு என்று எண்ணி சென்றாள். ஆனால் அங்கே அவள் அவமதிக்கப்பட்டாள். தன் கணவனான சிவபெருமானும் அவமரியாதைக்கு உள்ளானதை பார்த்த சக்தி மிகவும் வேதனை அடைந்தாள். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் யாக குண்டத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். சக்தியின் மரண செய்தியை அறிந்த சிவபெருமான் கடும் கோபமடைந்தார். அவரது ஜடாமுடியில் இருந்து வீரபத்திரரை உருவாக்கினார். சில மரபுகளில் அதே கோப சக்தியிலிருந்து உக்கிரமான சக்தி தேவியும் தோன்றினாள் என்று கூறப்படுகிறது. அந்த சக்தியே பின்னாளில் அங்காள பரமேஸ்வரி என வழிபடப்பட்டதாக சில நாட்டுப்புற மரபுகள் விளக்குகின்றன. வீரபத்திரர் தட்சனின் யாகத்தை அழித்தார். தேவர்கள் அச்சமடைந்தனர். உலகமே நடுங்கியது. அந்த நேரத்தில் வெளிப்பட்ட சக்தியின் உக்கிர வடிவம் அங்காளம்மனின் ஆரம்ப வடிவமாக கருதப்படுகிறது. அங்காளம்மன் பற்றிய சில நாட்டுப்புற கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. அவற்றில் ஒன்று பிரம்மாவுடன் தொடர்புடையது. ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் தன்னை சிவனுக்கு இணையானவர் என்று கர்வம் கொண்டார். அப்போது சிவபெருமான் அவரது ஒரு தலையை அகற்றினார். ஆனால் அந்த கபாலம் சிவனின் கையில் ஒட்டி கொண்டது. பிரம்மஹத்தி தோஷம் காரணமாக அது விடாமல் இருந்தது. அந்த தோஷத்தை நீக்க வெளிப்பட்ட தெய்வீக சக்தி அங்காளம்மன் என்று சில மரபுகள் கூறுகின்றன. இதனால்தான் அங்காளம்மன் உருவங்களில் கபாலம் அல்லது மண்டை ஓடு காணப்படுகிறது. நாட்டுப்புற கதைகளில் அங்காளம்மன் பெரும்பாலும் கிராம மக்களை காக்கும் தாயாகவே வர்ணிக்கப்படுகிறார். ஒரு கிராமத்தில் நோய் பரவிய போது, பஞ்சம் ஏற்பட்ட போது, அசுர சக்திகள் தொந்தரவு செய்த போது, மக்கள் துன்பப்பட்ட போது அம்மன் தோன்றி அவர்களை காப்பாற்றியதாக பல கதைகள் சொல்லப்படுகின்றன. இந்த கதைகள் வரலாற்று நிகழ்வுகளா என்பதை விட மக்கள் மனதில் அங்காளம்மன் எப்படி வாழ்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. அங்காள பரமேஸ்வரியின் உருவம் மிகவும் தனித்துவமானது. ஒரு பக்தன் அங்காளம்மன் சன்னதிக்குள் நுழையும் போது முதலில் அவனை கவர்வது அம்மனின் உக்கிரமான தோற்றம்தான். பெரிய கண்கள், கோரை பற்கள், நீண்ட நாக்கு, சிதறிய கூந்தல், கையில் சூலம், கபாலம், மண்டை ஓடு மாலை, சிவப்பு நிற அலங்காரம் இவற்றை பார்க்கும்போது சிலருக்கு பயமாக தோன்றலாம். ஆனால் பக்தர்கள் இந்த உருவத்தை பார்த்து அச்சப்படுவதில்லை. மாறாக அம்மன் காப்பாள் என்ற நம்பிக்கையோடு வணங்குகிறார்கள். ஏனெனில் அங்காளம்மனின் உருவம் பயத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்படவில்லை. தீமையை அச்சுறுத்தவும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அங்காளம்மன் வழிபாட்டில் சடங்குகளும் நேர்த்திக்கடன்களும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. வழிபாட்டில் மஞ்சளும் குங்குமமும் மிகவும் முக்கியமானவை. மஞ்சள் மங்களம், ஆரோக்கியம், வளம் இவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. குங்குமம் சக்தி, தாய்மை, வெற்றி ஆகியவற்றை குறிக்கிறது. அதனால் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் சாத்துவது ஒரு முக்கிய வழிபாட்டு முறையாகும். தமிழகத்தின் பல அம்மன் கோவில்களைப் போலவே அங்காளம்மன் கோவில்களிலும் மாவிளக்கு வழிபாடு காணப்படுகிறது. அரிசி மாவு, வெல்லம் மற்றும் நெய்யால் மாவிளக்கு தயாரிக்கப்படுகிறது. பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற, நோய் குணமாக, குடும்ப நலம் கிடைக்க மாவிளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். இது பக்தியின் அடையாளமாக மட்டுமல்ல, தங்கள் உழைப்பை அம்மனுக்கு சமர்ப்பிக்கும் சின்னமாகவும் கருதப்படுகிறது. பால்குடம் அங்காளம்மன் திருவிழாக்களில் முக்கியமான நேர்த்திக்கடன்களில் ஒன்றாகும். பக்தர்கள் விரதமிருந்து மஞ்சள் ஆடை அணிந்து தலையில் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்கிறார்கள். பால் தூய்மை, தாய்மை, கருணை என்பவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. திருவிழா தொடங்குவதற்கு முன் பல ஊர்களில் காப்பு கட்டும் சடங்கு நடைபெறுகிறது. காப்பு கட்டப்பட்ட பிறகு கிராமம் தெய்வ பாதுகாப்பில் உள்ளது, தீய சக்திகள் நுழைய முடியாது என்று மக்கள் நம்புகின்றனர். இது மதச்சடங்காக மட்டுமல்ல, கிராம மக்களை ஒருங்கிணைக்கும் சமூக மரமாகவும் விளங்குகிறது. அங்காளம்மன் வழிபாட்டின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று சாமியாட்டம். திருவிழாக்களின் போது சிலர் தெய்வ அருள் பெற்று சாமியாடுவதாக மக்கள் நம்புகின்றனர். சாமியாடுபவர் அம்மனின் அருளை பெற்றவர், மக்களின் குறைகளை கேட்பவர், தெய்வச் செய்தியை அறிவிப்பவர் என்று கருதப்படுகிறார். இது நூற்றாண்டுகளாக தொடரும் நாட்டுப்புற ஆன்மீக மரபாகும். சாமியாட்டத்தோடு தொடர்புடைய மற்றொரு மரபு அருள்வாக்கு. அருள்வாக்கின் போது பக்தர்கள் குடும்ப பிரச்சனைகள், நோய்கள், வாழ்க்கை சிக்கல்கள் பற்றி கேள்வி கேட்பார்கள். அதற்கு தெய்வ அருளின் மூலம் பதில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இது நாட்டார் தெய்வ வழிபாட்டின் முக்கியமான சமூக ஆன்மீக அம்சங்களில் ஒன்றாகும். சில அங்காளம்மன் கோவில்களில் தீமிதி விழாவும் நடைபெறுகிறது.
பக்தர்கள் விரதமிருந்து மன தூய்மையுடன் அம்மனின் அருளை வேண்டி நெருப்பின் மீது நடக்கிறார்கள். இதன் நோக்கம் உடலை துன்புறுத்துவது அல்ல, மாறாக அம்மன் மீது முழு நம்பிக்கை என்பதை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. சில பகுதிகளில் பக்தர்கள் கன்னத்தில் அலகு குத்துதல், வேல் சுமத்தல், காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களையும் நிறைவேற்றுகின்றனர். இவை எல்லா கோவில்களிலும் காணப்படுவதில்லை, குறிப்பிட்ட பிராந்திய மரபுகளிலேயே காணப்படுகின்றன. அங்காளம்மன் திருவிழாக்களில் பொங்கல் படையல் முக்கிய இடம் பெறுகிறது. புதிய அரிசியால் தயாரிக்கப்படும் பொங்கல் நன்றியுணர்வு, வளமை, விளைச்சல் என்பவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. படையல் முடிந்த பிறகு அது பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அங்காளம்மன் வழிபாட்டில் எலுமிச்சையும் வேப்பிலையும் முக்கியமானவை. மக்கள் நம்பிக்கையின்படி எலுமிச்சை தீய சக்திகளை அகற்றும், வேப்பிலை நோய்களை நீக்கும். எனவே திருவிழாக்களிலும் பூஜைகளிலும் இவை பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. மக்கள் அம்மனிடம் வேண்டுதல் வைத்து குழந்தை பிறந்தால், நோய் குணமானால், திருமணம் நடந்தால், தொழில் வளர்ந்தால் குறிப்பிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதாக உறுதி செய்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அன்னதானம், பால்குடம், மாவிளக்கு, அபிஷேகம், சிறப்பு பூஜை போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர். அங்காளம்மன் திருவிழாக்களில் அன்னதானம் மிக முக்கியமான இடம்பெறுகிறது. பக்தர்கள் அம்மனுக்கு செய்யும் சேவை மக்களுக்கு செய்யும் சேவை என்று நம்புகின்றனர். அதனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கும் மரபு பல இடங்களில் காணப்படுகின்றது. அங்காளம்மன் திருவிழாக்கள் வெறும் மத நிகழ்வுகள் அல்ல, அவை குடும்பங்களை இணைக்கின்றன, ஊர் மக்களை ஒன்றிணைக்கின்றன, பழைய உறவுகளை புதுப்பிக்கின்றன, பண்பாட்டு மரபுகளை பாதுகாக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் திருவிழாக்கள் சமூக ஒற்றுமையின் அடையாளமாகவும் விளங்குகின்றன. அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு மரபு மயான கொள்ளை. தமிழக நாட்டார் தெய்வ வழிபாட்டில் மிகவும் தனித்துவமானதும் அதிகம் பேசப்படுவதும் அதே நேரத்தில் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதுமான ஒரு திருவிழா இது. மயான கொள்ளை என்ற பெயரை கேட்டவுடன் பலருக்கு முதலில் தோன்றுவது பயம்தான். சுடுகாடு, மண்டை ஓடு, பேய்கள், அமானுஷ்ய சக்திகள் போன்ற எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். ஆனால் உண்மையில் மயான கொள்ளை என்பது பயத்தின் திருவிழா அல்ல. அது வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தும் ஒரு பண்பாட்டு, ஆன்மீக மற்றும் தத்துவ மரபாகும். மயானம் என்பது சுடுகாடு அல்லது இடுகாட்டை குறிக்கும் சொல். பொதுவாக மனிதர்கள் தவிர்க்க விரும்பும் இடமாக இது கருதப்படுகிறது. ஆனால் பழைய இந்திய மற்றும் தமிழர் ஆன்மீக மரபுகளில் மயானம் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றுள்ளது. ஏனெனில் மயானம்தான் மனிதனுக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. அது இறப்பு தவிர்க்க முடியாதது. பிறப்பு போலவே இறப்பும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. இந்த உண்மையை உணர்ந்தால்தான் மனிதன் அகந்தையை விட முடியும் என்று பல தத்துவ மரபுகள் கூறுகின்றன. அங்காளம்மன் பல இடங்களில் காளியின் வடிவமாகவும் பராசக்தியின் உக்கிர அம்சமாகவும் கருதப்படுகிறார். சக்தி மரபில் காளி பெரும்பாலும் மயானத்தோடு தொடர்புடைய தெய்வமாக வர்ணிக்கப்படுகிறார். அதன் தாக்கம் அங்காளம்மன் வழிபாட்டிலும் காணப்படுகிறது. மயானம் என்பது பக்தியின் இடமல்ல, நிலையற்ற உலகின் அடையாளம் என்று நாட்டுப்புற தத்துவம் கூறுகிறது. அந்த நிலையற்ற உலகிற்கும் அப்பாற்பட்ட சக்தியாக அங்காளம்மன் கருதப்படுகிறார். மயான கொள்ளை என்ற பெயர் எப்படி வந்தது? இதற்கு பல விளக்கங்கள் உள்ளன. நாட்டுப்புற மரபின்படி அங்காளம்மன் மயானத்திற்கு சென்று அங்குள்ள தீய சக்திகளை அழித்து அங்கிருந்தவற்றை கொள்ளையடித்து கொண்டு வருவதாக ஒரு குறியீட்டு கருத்து உருவானது. இங்கு கொள்ளை என்பது பணம் கொள்ளையடிப்பது அல்ல, மாறாக தீமையை கொள்ளையடித்தல், அச்சத்தை கொள்ளையடித்தல், அகந்தையை கொள்ளையடித்தல் என்ற தத்துவ பொருள் விளக்கப்படுகிறது. சில நாட்டுப்புற கதைகளில் அங்காளம்மன் அசுர சக்திகளை அழித்த பிறகு மயானத்தில் வெற்றி கொண்டாட்டம் செய்ததாக கூறப்படுகிறது. சில மரபுகளில் பிரம்மாவின் கபாலத்தோடு தொடர்புடைய கதைகளும் சொல்லப்படுகின்றன. மற்ற சில இடங்களில் காளியின் வெற்றியின் நினைவாக மயான கொள்ளை கொண்டாடப்படுவதாக நம்பப்படுகிறது. இவ்வாறு பல கதைகள் இருந்தாலும் அவற்றின் மையக்கருத்து ஒன்று: தீமையின் மீது நன்மையின் வெற்றி. தமிழகத்தின் சில பகுதிகளில், குறிப்பாக வட தமிழகத்தில் மயான கொள்ளை மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் அம்மன் அலங்காரம், ஊர்வலம், சாமியாட்டம், இசை, மக்கள் கூடுதல் போன்ற பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இது வெறும் கோவில் சடங்கு அல்ல, முழு ஊரின் திருவிழா. சில இடங்களில் திருவிழாவின் போது ஒரு பகுதியாக மயானத்திற்கு ஊர்வலம் செல்லும் மரபு உள்ளது. இதன் நோக்கம் சுடுகாட்டை வணங்குவது அல்ல, மாறாக மரணத்தை அஞ்சாத சக்தி என்பதை வெளிப்படுத்துவதாகும். அங்காளம்மன் பக்தர்களை காக்கும் தெய்வம் என்பதால் மனிதன் அஞ்சும் இடத்திற்கு கூட அவள் சென்று வெற்றி பெறுகிறாள் என்று நம்பப்படுகிறது.
மயான கொள்ளை விழாக்களில் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்வு காய்கறிகள் மற்றும் பழங்களை மக்களிடம் வீசுவதாகும். இதனை காணாதவர்களுக்கு இது வியப்பாக தோன்றலாம். ஆனால் இதன் பின்னால் ஒரு மக்கள் நம்பிக்கை உள்ளது. அம்மனின் அருளால் புனிதமாக கருதப்படும் அந்த பொருட்கள் வளம் தரும், நோய் நீக்கும், குடும்ப நலன் தரும் என்று மக்கள் நம்புகின்றனர். அதனால் பக்தர்கள் அவற்றை பெற ஆவலுடன் காத்திருப்பார்கள். மயான கொள்ளை விழாக்களில் சாமியாட்டமும் அருள்வாக்கும் முக்கிய இடம் பெறுகிறது. இது நாட்டுப்புற ஆன்மீக மரபின் ஒரு பகுதியாகும். மயான கொள்ளையோடு தொடர்புடைய பல அலங்காரங்களில் மண்டை ஓட்டு சின்னங்கள் காணப்படுகின்றன. இவற்றை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் அவை வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை, அகந்தையின் முடிவு, மரணத்தின் உண்மை ஆகியவற்றை நினைவூட்டும் அடையாளங்களாகும். இந்த விழாவின் ஆழமான பொருளை ஒரு வரியில் சொன்னால், இறப்பை நினைத்தால் வாழ்க்கையின் மதிப்பு புரியும் என்பதே. மனிதன் செல்வம், பதவி, அதிகாரம் எதை கொண்டிருந்தாலும் இறுதியில் அனைவரும் சமம். மயானம் இந்த உண்மையை நினைவூட்டுகிறது. அதனால் மயான கொள்ளை விழா வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்தும் ஒரு மக்கள் தத்துவமாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் மயான கொள்ளையை பற்றி பல தவறான கருத்துக்கள் பரவுகின்றன. சிலர் இதை மூட நம்பிக்கை, பேய் வழிபாடு, அமானுஷ்ய சடங்கு என்று கருதுகின்றனர். ஆனால் நாட்டுப்புற ஆய்வாளர்கள் இதை ஒரு பண்பாட்டு மரபாகவும், சமூக விழாவாகவும், தத்துவ அடையாளமாகவும் ஆய்வு செய்கின்றனர். அதனால் மயான கொள்ளையை அதன் பண்பாட்டு பின்னணியோடு புரிந்து கொள்வது முக்கியம். மயான கொள்ளை விழா நடைபெறும் ஊர்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்றனர். உறவினர்கள் சந்திக்கிறார்கள், குடும்பங்கள் ஒன்று சேர்கின்றன, ஊர் மக்கள் இணைந்து விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். இதனால் இந்த விழா சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் நிகழ்வாகவும் விளங்குகிறது. ஆக அங்காள பரமேஸ்வரி என்பது வெறும் ஒரு கிராம தெய்வம் மட்டுமல்ல. மக்களை காக்கும் தாயாகவும், தீமையை அழிக்கும் சக்தியாகவும், தமிழர் பண்பாட்டு மரபின் அடையாளமாகவும் அங்காளம்மன் போற்றப்படுகிறார். அன்னையின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் நலமும் வளமும் அருளட்டும். நன்றி.